இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது இந்த செவ்வாய்க்கிழமை. கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 9 மாசத்துக்கு உதவி செய்கிறார். மேஷம், கடகம், பிறகு விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை கேது பகவான் செய்கிறார். செவ்வாய் ரிஷப ராசியிலே இருக்கிறார். பல உதவிகளை பலருக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான விளக்கங்களை சொல்லுகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு இப்ப நாங்க சொல்லிடுறோம். திங்களும் செவ்வாய் 2 நாட்களும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. யாருக்கு மாறுதல் இருக்கோ அதை மட்டும் நாங்க இப்ப சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் அசட்டு தைரியம், கர்வம், ஆணவம் அதிகமாக இருக்கிறது. பேச்சில் அது தெரிகிறது. பணிவு முக்கியம். பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கோட எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம், சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்கி. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, கில்லி பின்னி எடுக்கிறீங்க. நல்லா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். திங்கட்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை 2, 3, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க ஏதாவது. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது. வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்காது. பாதிக்குமா சார்? பாதிக்கும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. புத்தி மனசு தெளிவா இருக்கு. கலகரைங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். மிருகசீரோட நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் முருகப்பெருமான், அதாவது செவ்வாயினுடைய தலைவர் முருகப்பெருமான்ங்கிறதுனால மிருகசீரோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருணும் இன்னைக்கு. மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்துல போடுங்க. மிருகசீரோட ராத்திரி போட்டுருணும். நல்லா இருக்கு. கலகரைங்க, திருஷ்டி இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்திரன் முருகப்பெருமானுடைய மாமனார். இடும்பர் முருகப்பெருமானுடைய பெரும் பக்தர். ஈசானனும் முருகப்பெருமானுடைய பெரும் பக்தர். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது. புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற படை வீடு பத்தி எழுதியிருப்பாரு அவர். படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வைத்து கொடுங்க, சாதத்தை கலந்து கொடுங்க, கொள்ளு பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும். திங்கள், செவ்வாய் அசைவ உணவு கூடாது. முக்கிய முடிவு கூடாது. திங்கள்ல எப்ப இருந்து சார் சந்திராஷ்டமம்? திங்கள் கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு தெரியும். எனவே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பரவாயில்ல. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. சாயந்தரம் 4 மணில இருந்து நிதானம், பொறுமை. சார் 5 நீங்க இப்ப 4ங்கிறீங்க. அதனோட எஃபெக்ட் முன்னாடியே தெரியும். ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சத்தம் கேட்குது இல்ல, அந்த மாதிரி. அதனால சாயந்தரம் 4 மணில இருந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஆமா, 2 நாளும் சாயந்தரம் திங்கள் 4 மணில இருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க. எனவே பிரார்த்தனை முக்கியம், வழிபாடு முக்கியம். என்ன எப்படிங்கிறத நாங்க சொல்றோம். செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண், திசை நிறம் இல்லை. 2 நாட்களும் வழிபாடு முக்கியம் சொல்லுகிறோம். ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு
பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்க. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாள் கில்லி கலக்கிறீங்க. சூப்பர். வெற்றி, உயர்வு, முன்னேற்றம் உண்டு. கலக்குகிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், வெற்றி. அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். உங்க பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் 2, 7, தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க ஏதாவது. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது. வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்குமா சார்? பாதிக்கும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்கள் பிறவி பலம் ஜெயிக்கிறது. 2 நாட்களும் வெற்றி உண்டு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். ஆமா, சூப்பரான நாள். அனுகூலமான எண் 4, 5, கிழக்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க ஏதாவது. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது. வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்குமா சார்? பாதிக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதை. இரக்கமுள்ள மனசுக்காரன் நீங்க, ஏமாத்திடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க, பொறுமையா இருங்க. 2 நாளும் நல்லா இல்ல. நிதானம், பரிகாரம் முக்கியம். முக்கிய முடிவுகள் வேண்டாம், பெரிய முடிவுகள் வேண்டாம், தள்ளி போடுங்க. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா திங்கள் 2, தெற்கு வெள்ளை செவ்வாய் 7, வடக்கு பச்சை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள்: ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்க. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அசட்டு தைரியம் அதிகமா இருக்கு. கர்வம் அதிகமா இருக்கு. பணிவு முக்கியம். பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை திங்கள் 7, தெற்கு சிவப்பு செவ்வாய். ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள்: ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்க. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதம். கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகும். உயர் உண்டு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் செவ்வாய் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும்.
பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மகர ராசியார் நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், அவிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் தயவு செய்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். சரி, பிரமாதமான நாள், 2 நாளும் கலக்கிறீங்க, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு 2, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய்க்கிழமை. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம். திங்கள் செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடணும். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பா இல்ல, கவனம், வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை, கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. திங்கள் செவ்வாய் 3 வடக்கு பச்சை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும், காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க, படிச்சு பாருங்க, வாங்கி, நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க, காக்கைக்கும் சோறு வைங்க, நல்லது. நேயர்களை, நேற்று இன்றும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் அதை அப்படியே சொல்லியிருக்கோம், ஒன்றும் தப்பில்லை. முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டுக்கோங்க, அதே பரிகாரங்களை பண்ணுங்க. மாறி இருக்கிற ராசிக்கு இப்ப சொல்லியிருக்கோம். இன்று முருகப்பெருமானுக்கு எல்லோருமே வழிபாடு செய்வது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.